बखूबी दादी तुमने धारा है, महक रहा है आज भी तुमसे। कमल पुष्प सम सदा रही तुम, जग से न्यारी प्यारी, संगम पर भी लगते थे तुम दिव्य राजकुमारी। तभी तो बाबा ने भी आप पर अपना सब कुछ वारा है। मन और मुख का मौन बखूबी एक तुमने ही धारा है, मन और मुख का मौन बखूबी दादी तुमने धारा है, महक रहा है आज भी तुमसे। हे पावनता की गंगा आपका जीवन निर्विकार था। हे पावनता की गंगा आपका जीवन निर्विकार था, तभी सुनाया मुख से आपके शिव ने गीता सार था। वन ब्रह्मा से ऊंची हस्ती, वन ब्रह्मा से ऊंची हस्ती, शिव को धरा पे तारा है। मन और मुख का मौन बखूबी एक तुमने ही धारा है, मन और मुख का मौन बखूबी दादी तुमने धारा है, महक रहा है आज भी तुमसे। नक्श कदम पर आपके दादी हम भी चलेंगे प्यार से। नक्श कदम पर आपके दादी हम भी चलेंगे प्यार से। वन संपूर्ण आपके जैसा जाएंगे इस संसार से। नक्श कदम पर आपके दादे हम भी चलेंगे प्यार से। वन संपूर्ण आपके जैसा जाएंगे इस संसार से। स्नेहांजलि दादी आपको, स्नेहांजलि दादी आपको देता हृदय हमारा है। मन और मुख का मौन बखूबी एक तुमने ही धारा है। मन और मुख का मौन बखूबी दादी तुमने धारा है, महक रहा
जग का मधुबन सारा है। मन और मुख का मौन बखूबी एक तुमने ही धारा है। मन और मुख का मौन बखूबी दादी तुमने धारा है। महक रहा है आज भी तुमसे मन का गुलशन, आज भी दादी तुमसे गुले गुलजार हे भागीरथ नमन हमारा, आपको सौ सौ बार है। आपको सौ सौ बार है। ओम शांति शांति। ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति। ओम शांति। ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 11/3/25 பாபா இன்னைக்கு ரொம்ப அழகான தலைப்பு சொல்கிறார். मीठे बच्चे, बाप आए हैं तुम बच्चों को सुख चैन की दुनिया में ले चलने. இனிமையான குழந்தைகளே, பகவான் வந்திருக்கின்றார்
குழந்தைகளாகிய உங்களை சுகம் மற்றும் அமைதியான உலகம் அழைத்துச் செல்வதற்காக. செயின் ஹைஹி சாந்திதாம் சுகதாமிகே. அமைதி என்பது சாந்தி தாமத்திலும் சுகதாமத்திலும் தான் இருக்கின்றது. கேள்வி கேட்கிறார் பாபா. इस युद्ध के मैदान में माया सबसे पहला वार किस बात पर करती है? இந்த யுத்த களத்தில் மாயா எந்த ஒரு விஷயத்தில் முதல்ல சண்டை போடுது? எந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு சண்டை ஏற்படுத்துது? நிக்ஷேக்கு ஆதார் பர், நம்பிக்கையின் ஆதாரத்தில் தான். எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கோ அதுக்கு தக்க மாயா யுத்தம் பண்ணி அந்த நம்பிக்கை என்ன பண்ணுது? எப்படியாவது நம்பிக்கையை இழக்க வைக்கணும்னு யுத்தம் பண்ணுது. चलते चलते निक्षे तोड़ देती हैं इसलिए हार काल लेते हैं. ஃபஸ்ட்டு வரும்போது பாபா பாபாங்கிற நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக பாபா சொல்கிறாரு, அந்த நிச்சயத்தில் என்ன வருது? கொஞ்சம் வித்தியாசம் வந்துடுறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது? நிச்சயத்தை குழந்தைங்க இழந்துடுறாங்க, விட்டுடுறாங்க, ஏமாற்றத்தை அடைஞ்சிடுறாங்க. यदि पक्का निश्चय रहे कि बाप जो सबका सुख हरकर सुख देने वाला वही हमें श्रीमत दे रहे हैं, आदिमदी अंत की नॉलेज सुना रहे हैं, तो कभी माया से हार नहीं हो सकती. இந்த நிச்சயம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். இப்போ நம்ம மாயாட்ட தோற்கவே முடியாது. மாயா நம்மளை தோற்கடிக்கவே முடியாது. எந்த நம்பிக்கைன்னா, பாபா அனைவரின் துக்கத்தை அகற்றி சுகம் அளிப்பவர். அவரே எனக்கு ஸ்ரீமத் கொடுத்துட்ருக்கார். அவரே எனக்கு ட்ராமாவினுடைய ஆதிமந்திய அந்திமத்தினுடைய நாலேஜ் கொடுத்துட்ருக்கார். பாபாவால் சொல்லக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் எப்போ நமக்கு மனதில் ஆழத்தில் பதியுதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியுங்கிறார் பாபா. நம்பிக்கையை நம்ம உறுதியோடு இருக்க முடியும். நம்பிக்கையில் வெற்றி அடைய முடியும். நிச்சய புத்தி விஜயந்தின்னு சொல்லப்படுது. இன்னும் நம்பிக்கையில் தான் நமக்கு பேப்பர் வருது. கொஞ்சம் அசைவு வந்தாலே என்ன ஆகும்? அவ்வளோதான், மார்க்கு குறைஞ்சிடும் நமக்கு. அதனால தான் பாபா என்ன சொல்கிறார்? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை இருக்கணும்? பாபா எனக்கு கீதா ஞானம் கொடுக்குறார். ஸ்வயம் சிவ பரமாத்மா என் முன்னாடி வாணி சொல்லிகிட்ருக்கார். பாபா இந்த பூமியில் வந்திருக்கார். அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலைநாட்டுவது அவருடைய கடமை. அந்த காரியம் செய்வதற்காக பாபா வந்திருக்காருங்கிற அந்த தெளிவு, நம்பிக்கை, புரிதல், ஏற்றுக்கொள்ளுதல் இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அதனால தான் நம்பிக்கையில் நமக்கு மாயா யுத்தத்தை ஏற்படுத்துது. பாட்டு. ஸ்பாக்கி துனியா சே கஹி ஓர் துனியா லே சலோ பிரபு. இந்த பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்திலிருந்து எங்களை இன்னொரு உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் பிரபுன்னு பாடப்படுது. ஓம் சாந்தி. கிஸ்லியே கேத்தே ஹே, கஹாं ले चलो, कैसे ले चलो, दुनिया में कोई भी नहीं जानते. யாருக்காக இந்த பாடலை பாடுறோம்? யாரை அழைச்சி சொல்கிறோம்? எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறோம்? அந்த உலகம் எங்கே இருக்குது முதல்ல? இதெல்லாம் எதுவுமே தெரியறதில்ல. ஆனால் பக்தி மார்க்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? கிளிப்புள்ள மாதிரி எதை சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். மற்றபடி நமக்கா ஒரு சுய புத்தியோடு நம்ம உணர்ந்து புரிஞ்செல்லாம் நம்ம எதுவுமே செஞ்சதில்லை. அதனால தான் பாபா சொல்கிறாரு, எவ்வளோ முடியுமோ நீங்கள் பாடலை பாடுறீங்களே தவிர பாபாவை நீங்கள் புரிஞ்சிக்கல. தும் பிராமண் குல் பூஷன் நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் ஜான்தே ஹோ. பிராமண குலத்தை சேர்ந்த நீங்கள் தான் பாபா புரிஞ்சிருக்கீங்க. बच्चे जानते हो इनमें जिसका प्रवेश है, जो हमको अपना और रचना के आदिमध्य अंत का ज्ञान सुना रहे, सबको दुख हरकर सबको सुखदायी बना रहे हैं. இப்போ நம்ம அவ்வளோ அழகாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இவருடைய உடலில் சிவ பரமாத்மா உலகத்தின் படைப்பாளர் இவருடைய உடலில் பிரவேசமாகி இந்த உலகத்தினுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, மத்தியம காலம், இறுதி நிலை, இது மூன்றை பற்றிய ஞானத்தை சொல்லிகிட்ருக்கார். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகமயமாக ஆக்கிட்டுருக்காருங்கிறத நாம் புரிஞ்சுருக்கிறோம். ये कोई
ये कोई नई बात नहीं है. बाप कल्प कल्प आते हैं, सबको श्रीमत दे रहे. புது விஷயமே இல்லை. பாபா கல்பா கல்பா வந்து என்ன பண்ணுறார், நமக்கு ஸ்ரீமத் கொடுத்துட்ருக்கார். பகவான் சொல்லக்கூடிய காட்டக்கூடிய ஸ்ரீமத் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. சகஜ மார்க்கம், சரள மார்க்கம் இது. பச்சி ஜான்தே ஹே பாபா வஹி ஹே, ஹம்பி வஹி ஹே. ஞான புரிதல் கிடைக்க கிடைக்க அதே பாபா, அதே நம்ம குழந்தைகள் தான், அதே நேரம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம். बच्चों को निश्चय होना चाहिए. बाप कहते हैं हम आए हैं बच्चों को सुखधाम शांतिधाम ले जाने लिए. நம்பிக்கை இருக்க வேண்டும். பாபா கூறுகின்றார் என்ற விஷயம் என்ன கூறுகின்றார்? உங்களை நான் சாந்தி தாமம் சுகதாமம் அழைத்து செல்ல வந்துள்ளேன். பரந்து மாயா நிக்ஷை பிட்டானி நை தேதி. ஆனால் மாயா நம்பிக்கையை ஏற்படுத்துவதில்லை. சுகதாமே சல்தே சல்தே फिर हरा देती है. பாபா சொல்றார், சுகதாமம் நம்ம போயிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுறோம், தோல்வி அடைஞ்சிடறோம். யுத்தக்கா மைதான என்ன யுத்த சல்தி ஹே பாகுபல் கி ஏ யோகுபல் கி. யுத்த மைதானத்தில் யுத்தம் நடக்கும் இல்லையா, அது உடல் பலத்தால் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். ஆனால் இங்கே யோக பலத்தில் யுத்தம் நடந்துட்டுருக்குது. யோக பல் படா நாமி கிராமிகே. யோக பலம் என்பது ரொம்ப புகழ் பெற்றதுங்கிறாரு. इसलिए सब योग योग कहते रहे. அதனால தான் எல்லாரும் யோகா யோகான்னு சொல்கிறாங்க. துமி யோகி ஏக் ஹி பார் சீக்தே ஹோ. 5000 வருஷத்தில் இந்த ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த யோகத்தை நீங்கள் கற்று கொள்கிறீர்கள். பாக்கி வ சப் அநேக் பிரகார் கி ஹட் யோக் சிக்லாத்தே ஹே. உலகத்தில் அநேக விதமான ஹடயோகங்கள், பிராணாயாமம், ஆசனாஸ் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. உனக்கு பத்தா நெய் ஏன் பாப் கேசே அக்கர் யோக சிக்கலாத்தே. அவங்களுக்கு அந்த யோகா பண்ணுறாங்க, உடல் ரீதியான யோக பயிற்சி முறைகள் அதெல்லாம். அதனால் இந்த யோகத்தை பற்றி அவங்களுக்கு தெரிவதில்லை. தோ பிராச்சீன் யோக சிக்கலான சகே. பாபா சொல்கிறார், ஹடயோகிகளால் பிராணாயாமம் இந்த மாதிரி யோகா ஆசன முறைகள் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, முத்ரா சொல்லி கொடுக்குறாங்க. இவர்களால் இந்த பழமையான ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. தும் பச்சே அச்சி ரீதி ஜான்தே ஹோ வஹி பாப் ராஜயோக் சிக்கலா ரஹே. நமக்கு நல்ல தெளிவு இருக்கு. அதே பாபா நமக்கு பழமையிலும் பழமையான ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜிஸ்கோ யாது கர்த்தே ஹே பतित पावन आओ, ऐसी जगह ले चलो जहाँ चैन हो. चैन है ही शांतिधाम सुखधाम में. கடவுளை எல்லாருமே எப்படி நினச்சி கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்கன்னா, ஹே பிரபு பகவானே, இந்த உலகமே வேண்டாம், எங்கே அமைதியும் சுகமும் இருக்குமோ, எங்கே திருப்தி இருக்குமோ அந்த உலகத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போங்க. பாபா சொல்கிறாரு. அப்போது அந்த அமைதியும் சுகமும் இருக்கக்கூடிய உலகம் எதுங்கிறார் பாபா? சாந்திதாம் சுகதாமம். துக்கதாமே சைன் கஹாசே ஆயா. இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தில் அமைதி எங்கேருந்து வரும்? சைன் நஹி ஹே தபி ட்ராமானுசார் பாப்பாத்தே ஏஹே துக்கதாம். அமைதியே இல்லாதனால தான் பகவான் கூட வர வேண்டியிருக்குது. இந்த உலகத்துக்கு பேரே துக்கதாமம் இல்லையா? துக்கி துக்கே, எங்கே போனாலும் துக்கம். துக்கி பஹாடு கிர்னேவாலே, துக்க மலை சாய போகுது. कितने भी धनवान हो व कुछ भी हो, कोई ना कोई दुख ज़रूर लगता. எவ்வளோ பணக்காரவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு துக்கம் தாக்க தான் செய்யுது. तुम बच्चे जानते हो हम मीठे बाबा के साथ बैठे हैं. பாபா சொல்கிறார், நமக்கு தெரியும் நம்ம இனிமையான பாபா கிட்ட இருக்கிறோம். துக்கம் தாக்க முடியுமா, வர முடியுமா நம்ம கிட்ட? ஜோ பாப் அபி ஆயே ஹுயே ஹே. எந்த பகவான் வந்துள்ளாரோ இந்த உலகத்தில் பூமியில், அவர்கிட்ட நம்ம அவரோட இருக்கிறோம். ட்ராமா கே ராஸ் கோ பி அபி தும் ஜான்தே ஹோ. பாருங்கள், ட்ராமாவோட ரகசியம் எவ்வளோ உயர்ந்த ரகசியம், அதை புரிஞ்சுக்கிட்டோம். கீதையின் பகவான் வருவேன்னு சொன்ன இறைவன் வந்துள்ளார், அவர் எதிரில் அமர்ந்திருக்கோன்னா எப்படிப்பட்ட ஒரு கொடுப்பினை நமக்கு.
बाप अभी आए हुए हमको साथ ले जाएंगे. பாபா நம்மளை வந்து அழைத்துட்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. बाप हम आत्माओं को कहते हैं क्योंकि हम आत्माओं का बाप है ना. பாபா நம்ம ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார், ஏனென்றால் அவர் ஆத்மாக்களின் தந்தை இல்லையா. जिसके लिए गायन है आत्माएं परमात्मा अलग रहे बोकाल. शांतिधाम में सभी आत्माएं साथ में रहती हैं. புகழ் பாடப்படுது ஆத்மாவும் பரமாத்மாவும் பிரிந்து வெகு காலங்கள் ஆகிவிட்டது. சாந்தி தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் கூடவே இருக்கின்றோம், ஒன்றாக சேர்ந்துருக்கிறோம். अभी बाप तो आए हैं बाकी जो थोड़े वहाँ रहे हुए. பாபா வந்துட்டார் அப்படின்னாலே என்ன, இன்னும் கொஞ்சம் ஆத்மாக்கள் தான் பரந்தாமத்தில் மிச்சம் இருக்காங்க. ஓபி ஊப்பர் से नीचे आते रहते हैं. மிச்சம் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறாங்க. ஏன்னா எவ்வளோ பாப்புலேஷன், ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிட்டு இல்லையா. யஹா தும்கோ பாப் கித்தனி பாத்தையும் சம்ஜாத்தே. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ விஷயத்த பாபா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கர்மே ஜானே சி தும் பூல் ஜாத்தே ஹோ. வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் மறந்துடுறீங்க. बड़ी सहज बात. बाप जो सुख का सुखदार, सर्व का सुखदादा शांतिदादा बच्चों को बैठ समझाते. ரொம்ப ஈஸியான விஷயம். சுகத்தின் வள்ளல், சாந்தியின் வள்ளல் நமக்கு புரிய வச்சிட்ருக்கார். தும் கித்தனை தோடைகோ. உலகத்தை கணக்கு பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் பேர். 5 பேர் எங்க, 100 பேர் எங்க. 5 பேருக்கு இடம் எவ்வளோ வேணும், 100 பேர் உட்கார எவ்வளோ இடம் வேணும். பாபா சொன்னீங்க 5 பேர் தான் இருக்கீங்க, கொஞ்சம் பேர். ஆகிஸ்தே ஆகிஸ்தே விருத்திக்கோ பார்த்தே ஜாயங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் விருத்தி அடைவீங்க. तुम्हारा बाप के साथ गुप्त लव है, कहाँ भी रहो तुम्हारी बुद्धि में होगा बाबा मधुबन में बैठे हैं. உங்களுக்கு குப்தமான அந்த லவ் இருக்குது பாபா மேலே. ஏன்னா உண்மையான அன்பு கொடுக்குறாரு இல்லையா. பாபா சொன்னீங்க எங்கே இருந்தாலும் உங்கள் புத்தியில் பாபா மதுபல்ல வாணி சொல்லிகிட்ருக்கார். பாபா மிலன் வரும்போது நம்ம எல்லாரோட புத்தி எங்கே போயிடுது, பாபாட்ட போயிடுது. பாப் கேத்தி ஹம்கோ வஹா மூல் வத்தன்மே யாது கரோ. பாபா சொல்கிற என்னை நினைக்கணும், நீங்கள் மூல வதனத்தில் தான் என்னை நினைக்கணும். துமாரா பி நிவாஸ்தான் வஹா சரூர் பாபா கோ யாது கரேங்கே ஜிஸ்கோ கேத்தே ஹே தும் மாத் பிதா. மூல வதனத்தில் இருக்கக்கூடிய பாபா தான் நமக்கு அப்பா. அவர் தான் தாயும் தந்தையுமானவர். அவரை தான் நம்ம நினைவு செய்ய வேண்டும். பரோபர் துமாரே பாஸ் ஆயே, அவரே உங்களிடம் வந்துள்ளார். பாப் கேத்தே ஹி மே தும்கோ லே ஜானே லியே ஆயா ஹூம். பாபாவே சொல்கிறார், நான் உங்களெல்லாம் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். ஏன்னா வெகு காலங்களாக நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, எதுக்காக? இன்னொரு உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் பிரபுன்னு. அந்த அமைதியும் தூய்மையும் நிறைந்த ஒரு உலகம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு உலகத்துக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். ராவணி தும்கோ பதி தமோ பிரதான் பண்ணாயா சதோ பிரதான் அப் பண்ணா ஹே. ராவணன் உங்களை ரொம்ப அசுத்தமாக்கி பேட்டரியெலாம் டிஸ்சார்ஜ் ஆக்கிட்டு கலைகளெல்லாம் இழந்துட்டீங்க, எல்லா செல்வத்தையும் தொலைச்சிட்டிங்க. மீண்டும் நீங்கள் தூய்மை பெற வேண்டும். பதீத்து சல் கேசே சக்கே. தூய்மை ஆனாதான் மேலே போக முடியுங்கிறார் பாபா. பவித்திரத்தோ சரூர் பண்ணாகே. இப்போ கட்டாயமாக தூய்மை ஆகி தானே ஆகணும். अभी एक भी मनुष्य सदो प्रधान नहीं, ஏகே தமோ பிரதான் துனியா. ஒருத்தங்க கூட தூய்மையாக இல்லைங்கிறார் பாபா. ஏன்னா இந்த உலகமே அசுத்த உலகமாக இருக்குது. மனுஷன் கே பாத்து ஹீ ஹே. இதெல்லாம் மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பாபா நமக்கு சொல்லிகிட்ருக்கார். மனுஷ के लिए ही सदो प्रधान सदो रजो तमो का राज समझाया जाता. பாபா சொல்கிறார், நமக்கு தான் ஆத்மாக்களுக்கு தான் பாபா உலகத்தை பற்றிய சதோ பிரதான் எப்படி காலச்சக்கரம் சுழன்று வருதுங்கிற ஞானத்தெல்லாம் பாபா கொடுக்குறாங்க. பாப் பச்சோं के ही कैद समझाते. பாபா குழந்தைகளுக்குத்தான் புரிதல் கொடுத்துட்ருக்கார். எத்தோ படி ஈஸி ஹே. பாபா கொடுக்கக்கூடிய இந்த புரிதல் ரொம்ப ஈஸி, யாருனாலும் புரிஞ்சுக்கலாம். तुम आत्माएं अपने घर में थी, वहाँ तो सब पावन आत्माएं रहती हैं. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தூய்மையாக இருந்தீங்க, ரொம்ப தூய்மையாக பவித்திரமாக இருந்தீங்க. அப்பவித்திரத்தோ ரகுன சகே. தூய்மை இல்லாதவர்கள் அங்கே இருக்க முடியாது. உஸ்கா நாம் ஹை ஹி முக்தி தாம். அந்த உலகத்துக்கு பேரே முக்தி தாமம்.
अभी बाप तुमको पावन बनाए भेज देते हैं. பாபா இப்போ உங்களை தூய்மையாக்கி அழைத்து செல்கிறார். தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகிறார். அப்புறம் மேலே சாந்தி தாமத்தில் தூய்மையோடே நம்மளை அனுப்புகிறார். फिर तुम पाठ बजाने लिए सुखधाम में आते हो. பாட்டு ப்ளே பண்ண நீங்கள் சுகதாமத்துக்கு வந்துடுறீங்க. சதோ ரஜோ தமோமே தும் ஆத்தே ஹோ. முதல்ல நான் தூய்மையாக உங்களை அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணுறீங்கிறார் பாபா. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துடுறீங்க. पुकारते भी हैं बाबा हमको वहाँ ले चलो जहाँ चैन हो. நீங்கள் தானே என்ன அழைச்சிங்க, எங்கே அமைதி இருக்குதோ அங்கே அழைச்சிட்டு போங்கன்னு நான் வந்திருக்கிறேங்கிறார் பாபா. साधु संत आदि किसको भी ये पता नहीं है चैन कहाँ मिल सकता. சாதுக்களுக்கோ ரிஷி முனிவர்களுக்கோ தெரியாது அமைதியான உலகத்தில் தான் அமைதி இருக்கும் என்று. बच्चे जानते हो सुख शांति चैन सबको कहाँ मिलेगा. உங்களுக்கு தெரியும் சுகம் சாந்தியெல்லாம் எங்கே கிடைக்கும்ன்ட்டு. பாபா भी हमको 21 जन्मों के लिए सुख देने लिए आए हैं. பாபா 21 பிறவிகளுக்கு சுகம் தர வந்திருக்காரு. பாக்கி ஜோ பீச்சே ஆத்தே உनको सबको முக்தி தேனே ஆயே ஹே. யாரெல்லாம் பின்னாடி கடைசியில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு முக்தி தான் கிடைக்கும். அவங்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்க வந்திருக்கார் பாபா. தேரி से जो आते उनका पाठ ही तोड़ा. யார் லேட்டாக வராங்களோ பரந்தாமத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிறவிகள் தான் இருக்குது. துமாரா பாட்டு சப்சே படா. ஆனால் உங்கள் பாட்டு எல்லாத்த விட ரொம்ப பெரிய பாட்டு. तुम जानते हो हमने 84 जन्म का पाठ बजावे अभी पूरा किया. 84 பிறவி சக்கரத்தை நம்ம முடிச்சு முழுமை அடைந்து விட்டோம். சக்கர பூரா ஹோத்தா, சக்கரமும் முழுமை பெற்று விட்டது. सारे पुराने झाड़ को पूरा होना ही है. பழைய மரம் பழசுதான ஆகும். तुम्हारा गुप्त गवर्नमेंट देवी झाड़ का कलम लगा रही है. உங்களுடைய மறைமுகமான ஒரு அரசாங்கம் இருக்கு இல்லையா, அது மறைமுகமாக என்ன பண்ணுது, தெய்வீக ராஜ்யத்துக்கான ஒரு நாற்றை ஊன்றி கொண்டிருக்கிறது. वे लोग जंगल झाड़ों का कलम लगाते रहते. பாபா சொல்றார், உலகத்தினர் மர நடு விழா பண்ணுறாங்க, அது காட்டு மரங்களை நடுறாங்க. यहाँ बाप कांटों से बदल देवी फूलों की झाड़ बना रहे. ஆனால் இங்கே பாபா என்ன பண்ணுறாரு, முள் நிறைஞ்ச காடை அழித்து தெய்வீக மலர்களால் உருவான மரத்தை உருவாக்கிட்டு இருக்கார். புஷ்பங்கள் நிறைஞ்ச ஒரு மரத்தை உருவாக்குறார். ஓபி கவர்மெண்ட் ஏபி குப்த கவர்மெண்ட், அதுவும் அரசாங்கம், இது மறைமுகமான அரசாங்கம். ஓ கியா கர்த்தே ஏ கியா கர்த்தே. அந்த அரசாங்கத்தில் என்ன செய்கிறாங்க, இந்த அரசாங்கத்தில் என்ன செய்கிறீங்க. ஃபரக் தோ தேக்கோ கித்தனா ஹே. எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா. वो लोग समझते कुछ भी नहीं. झाड़ों की सैम्पलिंग लगाते रहते. वह जंगल झाड़ तो अनेक प्रकार के हैं. காட்டு மரங்களை வைக்கிறாங்க, அதில் பூ கூட வர்றதில்லை, ஃபேஷனாக இருக்குது அந்த மரம். பாபா சொல்கிற அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அநேக விதமான மரங்கள் இருக்குது. कोई किसका कलम लगाते कोई किसका. ஒவ்வொருத்தங்க ஒரு மரத்தை நடுறாங்க. अभी तुम बच्चों को बाप फिर से देवता बना रहे. பாபா இங்கே மீண்டும் உங்களை தேவதையாக ஆக்கிட்டு இருக்கார். सदो प्रधान देवता थे, फिर 84 का चक्कर लगाकर तमो प्रधान बने. देवी सदो प्रधान रहे, फिर ऐसे ही नहीं. ஃபஸ்ட்டு நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க இல்லையா, அப்படியே தான் இருப்பீங்கன்னு இல்லை, மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யுது. हर चीज नई से फिर पुरानी होती ही. 24 कैरेट सोना थे, 9 कैरेट सोने के जेवर बन गए हो. 24 கேரட் சுத்த தங்கமாக இருந்தீங்கிறார். இப்போ 9% கூட 9 கேரட் கூட இல்லை. ஆத்மே இசி பனி ஹேனா. பாபா சொல்கிற அந்த மாதிரி நம்மளுடைய நிலைமை ஆயிடுச்சுங்கிறார். அசுத்தம் நிறைய கலப்படம், சன்ஸ்காரத்தில், எண்ணங்களில், பேச்சில், நடத்தையில், எல்லாத்துலேயும் கலப்படம். ஜெய்சே சோனா வேசா ஜேவர் ஓத்தாகி. எப்படி தங்கமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆபரணங்கள் இருக்குது. அபி சப் காலே சாவரை பன் கயே. இஜ்ஜத் ரக்னே லியே காலா அக்ஷர் ந கஹ் சாமரா கஹ் தேத்தே ஹே. பாபா சொல்கிறார், நீங்கள் ரொம்ப கருத்துட்டீங்க, கருப்பாயிட்டீங்க. உங்க மரியாதை கொடுக்கறதுக்காக கருப்புங்கிற வார்த்தையை பாபா சொல்லலை. அதுக்கு மேலே என்ன சொல்கிறாராம் பாபா,
சுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆத்மா சதோ பிரதான் பியோர் தீ கித்தனி காது படுகை. ஆத்மா எவ்வளோ சுத்தமாக இருந்தது இல்லையா? பாபா சொல்கிறார் சுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ ரொம்ப அதில் களிம்பு ஏறிடுச்சு. अभी फिर प्योर सोने बनने लिए बाबा युक्ति बताते. இப்போ ஆத்மாங்கிற தங்கத்தை சுத்தப்படுத்த பாபா நிறைய அநேக யுக்திகளை சொல்லிட்டு இருக்கார். ஏஹே யோக அக்னி இசை ஹி துமாரே காது நிகழ் ஜாயகி. இப்படி தங்கத்தை பண்ணுவாங்க, அது அக்னியில் போடுவாங்க, அது சுத்தமாகும். அதே போல் யோக அக்னியில் பாபா சொல்கிறாரு உங்களுடைய எல்லா விகர்மங்கள் பாவங்கள் நீங்கள் செஞ்ச எல்லாமே என்ன ஆயிடுதுங்கிறாரு, அதில் வெளியேறி விடுகிறது. பாபாக்கோ யாது கர்னாகே, பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபு குது கேத்தே ஹி முஜே இஸ் பிரகார் யாது கரோ. பாபா சொல்கிறார் என்னை இந்த மாதிரி நினைங்க, நீங்களாம் நினைக்கக்கூடாது, பக்தி மார்க்கத்தில் என்னை நினைக்கிற மாதிரி நினைக்கக்கூடாதுங்கிறார். என்ன வழி சொல்லித்தரார்? ஆத்மான்னு ஃபஸ்ட்டு உணர்ந்து ஆத்மாவோட குணங்களை நினச்சி அதுக்கு பிறகு பாபா நம்மளோட புத்தியை இணைக்க வேண்டும். பதித் பாவன் மேகும், நான் தான் உங்களை சுத்தப்படுத்தக்கூடியவன். முஜுக்கும் அநேக பார் ஹம்னே பதிசே பாவன் பனாயா, உங்களை அநேக முறை நான் பதித்தல்லதுன்னு பாவன் ஆக்கியிருக்கிறேன். பேலே தும் நகி ஜான்தே தே, இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இருந்தீங்க. அபி தும் சமஜ் கயே ஹோ, இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆஜ் ஹம் பதித் கல் ஃபிர் பாவன் ஹோங்கே, இன்னைக்கு நம்ம அழுக்காக இருக்கிறோம், நாளைக்கு தூய்மையாயிடுவோம். उनको कलम के आयु कल्प की आयु लाखों वर्ष लिख मनुष्यों को घोर अंधियार में डाल दिया. பாபா சொல்ற சாஸ்திரத்தில் கல்பத்தின் ஆயுளை பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று எழுதி மனிதர்களை இன்னும் கார் இருளில் மூழ்க செய்துவிட்டனர். பாபா கராச்சி ரீதி ச பாத்தே சம்ஜாத்தே, பாபா வந்து தான் விஷயங்களை நல்லா புரிய வைக்கிறார். பச்சை ஜான்தே ஹோ ஹம்கோ கோன் படாத்தே, உங்களுக்கு இப்போ நினைவில் இருக்குது இந்த மாதிரி பாடங்கள்லாம் நமக்கு யார் கற்றுத்தரா? ஞான் கா சாகர் பதித் பாவன் பாப் ஜோ சபிகா சத்கதி தாத்தா, ஞான கடல் பதித்த பாவனனும் அவரே, அன்பு கடலும் அவரே, அனைத்து குணக்கடலும் அவரே, அவர்தான் சத்கதியின் வள்ளலும். அவர் இந்த பாடத்தை நடத்திட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. மனுஷ பக்தி மார்ग में कितनी महिमा गाते परंतु उनका अर्थ भी नहीं जानते. பக்தியில் நிறைய மகிமை பாடுறாங்க, ஆனால் அர்த்தமே புரிஞ்சுக்கல. ஸ்துதி கர்த்தே சபிகோ மிலாக்கர் கேர்த்தே, புகழ் பாடுறாங்க தெய்வங்களை பற்றி, எல்லா தெய்வத்தையும் ஒன்றா சேர்த்து பாபாவோட மகிமையும் ஒன்றாக்கி பாடுறாங்க. ஜெய்சே குடுகுடுதானி கர்தேத்தே, இப்படி முன்னுட்டே இருப்பாங்க இல்லையா, மந்திரம் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க. பகவான் நினச்சி அப்படியே மந்திரம் போல் அந்த கந்த சஷ்டி கவசம் சிவபுராணம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜிஸ்னே ஜோ சிக்காயா ஓ கண்ட கர்லியா, யார் எதெல்லாம் கற்றுத்தந்தாங்களோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. இப்போ பாபா கேத்தே ஹே ஜோ குச் சீக்தே ஹோ சப் பூல் ஜாவோ, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படிச்சிங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்கிறார் பாபா. ஜீதேஜி ஹமாரா பனோ, வாழ்ந்து கொண்டே என்னுடையவராகவே இருங்க. கிரகஸ்த விவகாரமே ரேத்தே பி யுக்தி சே சலோ, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் யுக்தியோடு இருங்க, யுக்தியோடு நடந்துக்கோங்க. யாதி ஏக் பாப் கோ ஹி கர்னா, ஒரே ஒரு பாபா மட்டும் நினைவு செய்யுங்க. உன்கா தோ ஹே ஹி ஹட்டயோ தும்கோ ராஜ்யோகி, நீங்கள் செய்யக்கூடிய யோகத்துக்கு பேர் ராஜயோகம், ஏன்னா நீங்கள் ராஜயோகி, மற்றவங்களாம் அடயோகிகள். கர் வாலோங்கோ பி ஏஷா சிக்ஷா தேனி ஹே, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கல்வி கொடுங்க. துமாரி சலன் கோ தேக்க ஏசே ஃபாலோ கரே, குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய நடத்தையை பார்த்துட்டு அவங்களும் இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கணும். கபி ஆப்பஸ்மே லட்னா ஜகனா நகி, உங்களுக்குள்ளார ஒரு பொழுதும் சண்டையிடக்கூடாது. அகர் லடேங்கே தோ சப் கியா சம்ஜேங்கே, இனிமே தோ போத் குரோது ஹே. நீங்கள் ஞானி குழந்தையாக இருக்கீங்க, எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்ச பிற்பாடு நீங்கள் சண்டை போடுறீங்க, உங்கள் குணத்தை மாற்றிக்கலைன்னா என்ன நினைப்பாங்களாம், இவங்களும் ரொம்ப கோவப்படுறாங்கன்னு. துமாரே கோய் பி விகாரம் ந ரகே, உங்ககிட்ட எந்த விகாரம் இருக்கக்கூடாது. மனுஷங்கி புத்திக்கோ
चट करने वाला है बायोस्कोप. சினிமா ஜெய்சா ஏக் ஹெல் ஹே. பாபா சொல்கிறார், மனுஷங்களுடைய ஆற்றலெல்லாம், அறிவாற்றல் இருக்கு இல்லையா, புத்தி சக்தியை இழக்க வைக்கிறது எதுங்கிறார் பாபா? சினிமா. சினிமா என்பது ஒரு நரகங்கிறார். வஹா ஜானே சேஹி புத்தி சட்டோ ஜாத்தி ஹே. பாபா சொல்கிறார், சினிமா பார்த்தீங்கன்னா அவங்க புத்தி நஷ்டமாயிடும், எல்லாத்தையும் இழந்துடும். துனியாமே கித்தனா கந்தை ஹே. ஏன்னா கெட்டதெல்லாம் சினிமா பார்த்தானே கற்றுக்குறாங்கங்கிறார். உலகத்தில் எவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்குது. एक तरफ गवर्नमेंट कायदे पास करती है, 18 वर्ष के अंदर कोई शादी न करे, फिर भी ढेर की ढेर शादियाँ होती रहती हैं. கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு, 18 வயசுக்குள்ளே யாரும் கல்யாணம் செஞ்சிடக்கூடாது. ஆனால் பாபா சொல்கிறார், कच्चे में बच्चे को बिटावे शादी कराते रहते. பாபா சொன்ன இன்னைக்கு காலத்தில் என்ன பண்ணுறாங்கங்கிறார் பாபா. சின்ன குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, மடியில் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. बच्चे जानते हो बाबा हमको चीची दुनिया से ले जाते. இந்த மோசமான உலகத்திலிருந்து பாபா நம்மளை வெளியேற்றுறார். சொர்க்க கா மாலிக் பனாத்தே, சொர்க்கத்தின் எஜமானனாக்குறார். பாபா கேத்தே நஷ்ட மோகா பன் ஜாओ, சிர்ஃப் முஜே யாத் கரோ. பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். மோகத்தை வென்றவராக என்ன நினைங்க. குடும்ப பரிவாரமே ரேத்தே ஹுயே மேரே கோ யாத் கரோ. குடும்பத்தில் இருந்தாலும் பரிவாரத்தில் இருந்தாலும் என்ன நினைங்க. குச்சி மெஹனத் கரேங்க தப் தோ விஸ்வ கா மாலிக் பண்ணேங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் முயற்சி எடுத்தால் தானே உலகத்தின் எஜமானாக நீங்கள் ஆகலாம். பாபா கேத்தேகி மாமேக்கம் யாத் கரோ அசுரி குண் சோடோ. மனதால் என்ன நினைங்க, அசுர குணத்தை விட்டுடுங்க. ரோஜ் ராத்திரிக்கோ அப்பனா போத்தா மேல் நிக்காலோ. தினம் ராத்திரி உங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் எடுங்க. ஏ துமாரா வியாபார் ஹே, இது உங்களுடைய வியாபாரம். விரலா கோய் வியாபார் காரே செகண்ட் பி கங்கால்கோ சிர்தாஜ் பண்ணா தேத்து. ஒரு சிலர் தான் இந்த வியாபாரத்தை செய்கிறாங்க. இந்த வியாபாரம் செய்கிறவங்க என்ன ஆகிறாங்கிறார் பாபா, ஏழையிலிருந்து டபுள் கிரீடதாரியாக இந்த வியாபாரம் நம்மளை ஆக்குது. ஏ ஜாது டேகரானா, ஒரு ஏழை பணக்காரங்கள் ஆகிறான்னா அது ஒரு அதிசயம் தானே, மந்திர சக்தி தானேங்கிறார். ச ஜாதுகர் கா பி ஹாத் பக்கட் லேனா சாஹி. அப்படி மந்திரவாதி பாபா கையை நம்ம நல்லா பிடிச்சிக்கணும். ஜோ ஹம்கோ யோக பல் சே பதி சே பாவன் பனாத்தே. யோக சக்தி மூலமாக நம்மளை தூய்மைப்படுத்துகிறார். தூசரா கோய் பண்ணனா சகே, பாபாவை தவிர வேறு யாராலுமே தூய்மைப்படுத்த முடியாது. கங்காஜி சே கோய் பாவன் பண்ண ஹி சக்தா. கங்கை நீர் ஜலம் என்ன பண்ணாது, தூய்மைப்படுத்த முடியாது. तुम बच्चों को भी अभी कितना ज्ञान है, तुम्हारे अंदर खुशी होनी चाहिए, बाबा फिर से आया हुआ. உங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, மீண்டும் பாபா வந்திருக்காருங்கிற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தேவியோं கித்தனை சித்திராதி बनाते, ஹத்தியார் தேக்கர் பயங்கர் பனா தேத்தே. நிறைய தேவிகள் கையிலலாம் பயங்கரமான ஆயுதங்களை கொடுத்து பயங்கரமாக காட்டுறாங்க. பிரம்மாவுக்கு கித்தனி புஜாயம் தேத்தே, இந்த பிரம்மாவுக்கு பாருங்கள் எத்தனை புஜங்களை காட்டுறாங்க. तुम बच्चे समझते हो ब्रह्मा की भुजाएं तो लाखों होगी. இப்போ நமக்கு தெரியுது பிரம்மாவுடைய புஜங்கள் லட்சக்கணக்கான புஜங்கள் இருப்பாங்க. இத்தனி சப் பிரம்மா குமார் குமாரியான் பாபா கி உற்பத்தி ஹேனா. இத்தனை பிரம்மா குமார் குமாரிகள்லாம் பாபாவால் உருவாக்கப்பட்டவங்க இல்லையா. பிரஜாபிதா பிரம்மாக்கு இத்தனி புஜாய். நம்ம எல்லாரையும் பாபா என்னுடைய புஜங்கள்னு சொல்கிறார். இந்த பிரம்மாவுக்கும் நீங்கள் புஜங்களாக இருக்கீங்க. தும்கோ ரூப் பசந்த், உங்களுக்குள்ளார ஞானம் யோகம் ரெண்டுமே இருக்குது. துமாரி முக்குசே சதைவ ரத்தன் நிக்கல்னே சாகி, உங்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே ரத்தனங்கள் தான் வெளியாக வேண்டும். சிவாய் ஞான் ரத்தன் அவர் கோய் பாத் நக்கீகே. ஞான ரத்தனங்களை தவிர வேற எந்த விஷயமும் உங்களுக்குள்ளார வரக்கூடாது. ரத்தனும் கி கோய் வேல்யூ கர்னை சக்தே. அப்படிப்பட்ட ரத்தனங்களை இதுக்கு வேல்யூவே மதிப்பிடவே முடியாதுங்கிறார் பாபா. பாபா கேத்தேகே மன்மனா பவ. பாபா கூறுகின்றார் மன்மனா பவ. பாபா கோ யாद करो தேவதா பனேங்கே. பாபா நீங்கள் நினச்சிங்கன்னா தான் தேவதை ஆகுவீர்கள். अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार गुड मॉर्निंग नमस्ते नमस्ते नमस्ते। அடுத்து रात्रि क्लास बाबा சொல்றாங்க, तुम्हारे पास प्रदर्शनी का उद्घाटन करने लिए बड़े बड़े लोग आते, सिर्फ इतना समझते भगवान को पाने लिए उनको अच्छा रास्ता निकाल। பெரிய பெரிய சித்திரங்கள் படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் திறக்கிறதுக்காக பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வராங்க உங்ககிட்ட. பாபா சொல்கிறாரு, அவங்க இதை மட்டும் புரிஞ்சிருக்காங்க, பகவானை அடையிறதுக்கு இவங்க ஒரு நல்ல வழியை காண்பிக்கிறாங்கன்னு தெரியுது. जैसे भगवान की प्राप्ति के लिए सत्संग आदि करते वेद पढ़ते वैसे भी इन्होंने रास्ता लिया। இப்படி பகவானை அடையிறதுக்கு நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிக்கிற மாதிரி, வேதங்கள் படிக்கிற மாதிரி பிரம்மகுமாரிகள் பகவானை அடையிறதுக்கு ஒரு வழி காண்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பாக்கி என்னைக்கு சமஸ்தே இவனுக்கோ பகவான் படாத்தே, மற்றபடி இதை அவங்க புரிஞ்சுக்கல, இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது பகவான் தான் புரிஞ்சுக்கல. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். सिर्फ अच्छा कर्म करते पवित्रता है भगवान से मिलाते हैं, இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, நல்ல காரியம் செய்கிறாங்க, பகவான்கிட்ட நம்மளே ஜாயின் பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. தேவியோனே அச்சா ராஸ்தா நிக்காலா ஹே பஸ். இந்த தேவிகள் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. जिसने उद्घाटन कराया जाता होता अपने को बहुत ऊंची समझते, யாரெல்லாம் திறப்பு விழாக்கு விஐபி வராங்களோ அவங்கள தான் அவங்க பெரியவங்க நினைக்கிறாங்க. कोई बड़े बड़े आदमी बाबा के लिए समझते हैं, कोई महान पुरुष उनसे जाकर मिले. விஐபிஸ் வந்தாங்கன்னா பாபா பார்க்கும்போது இவர் ஒரு பெரிய மகான் புருஷன் நினச்சி நமஸ்காரம் பண்ணுறாங்க, அவரை சந்திக்கிறாங்க, பாபாவை கையெடுத்து வணங்குறாங்க. பாபா தோ கேத்தே பேலே ஃபார்ம் பர்கர் பேஜோ, அப்படி எடுத்தோடனே புதுசாக என்னை சந்திக்கக்கூடாதுங்கிறார். முதல்ல அவங்கள்ட்ட ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க, அப்புறம் எனக்கு அனுப்புங்க. पहले तो तुम बच्चे उनको बाबा का पूरा परिचय दो, முதல்ல நீங்களாம் குழந்தைங்க, பாபாவோட அறிமுகத்தை நீங்கள் முதல்ல கொடுங்க அவங்களுக்கு. பரிசு பிகர் கியா கரேங்க, பாபாவை பற்றி பாபா யாருன்னே தெரியாமல் அவங்க என்னைய பார்த்து என்ன செய்வாங்க. श्री बाबा से तो सब मिल सकते जो पहले पूरा निश्चय हो. எப்போ அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுதோ அப்போ பாபாட்டேந்து அனைத்தும் அவங்களுக்கு கிடைச்சிரும். பிகர் பேச்சான் மில்கர் கியா கரேங்க, அறிமுகம் இல்லாமல் பாபாவை சந்திச்சு என்ன பண்ணுவாங்க. கை சஹாராத்தே ஹே சமஸ்தே ஹே ஹம் இனே குச் தேவே, பணக்காரங்க வராங்க இல்லையா, அப்போ நினைக்கிறாங்க இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு. கரீபு கோய் 1 रुपया देते सागर 100 रुपया देते, गरीबों को 1 रुपया वैल्यूबल हो जाता है. ஏழைகள் பாபா குழந்தைகள் 1 ரூபா போடுறாங்க, பணக்காரங்க 100 ரூபா போடுறாங்க. பாபா சொல்கிறாரு, அந்த ஏழை கொடுக்கக்கூடிய அந்த 1 ரூபா எனக்கு எவ்வளோ வேல்யூபுளுங்கிறாரு. वे सागार लोगों का याद की यात्रा में यथार्थ रीति रख न सके. பாபா சொல்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரவங்க நினைவு யாத்திரையை சரியாக செய்யறது இல்லையே, ஆத்மா அபிமானி பண்ண சக்கேன்னா அவங்களுக்கு ஆத்மானா என்னன்னு தெரியாது, அப்புறம் எப்படி ஆத்மா அபிமானி ஆக முடியும். पहले तो पतित से पावन कैसे बनना, முதல்ல நீங்கள் சொல்லுங்கிறார், பதீத்த ஆத்மா எப்படி பாவனம் ஆகணும். லிக்கர் தேனா, இதெல்லாம் நீங்கள் எழுதி அவங்களுக்கு கொடுங்க. பாபா சொல்ற, इसमें प्रेरणा आदि की कोई बात ही नहीं है, இதில் தூண்டுதல் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இல்லை. பாபா கேத்தே மாமேக்கம் யாது கரும் ஜங்கு நிக்கல் ஜாவே, யோகா பண்ணுங்கன்னு சொல்கிறார் பாபா. நினைவு செய்யும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு விகார தீய குணங்கள்லாம் வெளியேறிடுது. प्रदर्शनी आदि देखने आते हैं परंतु 1 2 3 बार आकर समझे तब समझना चाहिए इनको तीर लगता है. பாபா சொல்கிறார், படவிளக்க கண்காட்சியெல்லாம் நம்ம வைக்கும்போது திரும்பி திரும்பி படத்தை கேட்டு கேட்டு 2 முறை, 1 முறை கேட்குறாங்க, 2 முறை 3 முறை அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் கொஞ்சமாவது புரியும், அப்போ தான் கொஞ்சம் அம்பு தைக்கும். देवता धर्म का ही इसे भक्ति अच्छी की है, बल कोई को अच्छा लगता परंतु लक्ष्य को पकड़ना नहीं है. பாபா சொல்கிறார், சில பேர் கேட்பாங்க ஆனால் ஒன்றுமே புரியாது. நம்ம தர்மத்தை சேர்ந்தவங்கன்னா நிறைய பக்தி செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஞானம் ரொம்ப பிடிக்கும். பாபா சொல்கிறாரு, அவங்க லட்சியத்தை பிடிச்சிப்பாங்க. பல முறை கேட்டும் அவங்களுக்கு புரியல அப்படின்னா பாபா சொல்கிறார், எந்த தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். बच्चे जानते हो ड्रामा चलता रहता,
உங்களுக்கு தெரியும் ட்ராமா போயிட்டே இருக்குது. जो कुछ चल रहा புத்தி से समझते हो रहा क्या हो रहा. என்னெல்லாம் நடந்துட்டுருக்கோம் நீங்கள் புத்தியால் புரிஞ்சிட்ருக்கீங்க. என்ன புரிஞ்சிட்ருக்கீங்க? இப்படிலாம் நடக்குது. तुम्हारी புத்தி में சக்கர चलता रहता है. ஏன்னா உங்கள் புத்தியில் சக்கரம் அப்படியே சுற்றிட்டுருக்கு, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. जिन्होंने जो कुछ किया सो करते हैं. ஆனால் மற்றவங்களாம் அப்படி இல்லை, யாருக்கு என்ன வருதோ அதை செய்கிறாங்க. बाप कोई से लेवे न लेवे उनके हाथ में है. பாபா சிலரிடம் வாங்குறாரோ வாங்கலையோ அது அவர் கையில் இருக்கு. बल अपनी सेंटर आदि खुलते पैसा कामे आते हैं ना. பாபா சொல்கிறார், சென்டர்லாம் திறக்கணுன்னா சும்மா திறந்துட முடியுமா? எவ்வளோ செலவு இருக்குது, பணம் எவ்வளோ தேவைப்படுது. जब तुम्हारा प्रभाव निकलेगा फिर पैसा क्या करेंगे. பாபா சொல்கிறார், ஃபஸ்ட்டு உங்களுடைய பிரபாவம் ஏற்படும், பைசா வந்து என்ன பண்ணுறது? நீங்கள் பிரத்யக்ஷம் ஆகணும், பாபாவோட காரியத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு உங்களோட பிரபாவம் ஏற்படணும். மூலுபாத் பதிசை பாவன் பண்ணா, முக்கியமான விஷயம் தூய்மைப்படுத்தணும் ஆத்மாக்களை. படா முஷ்கில் है, இது ரொம்ப கஷ்டம். इसमें टाइम लग जाता है, இதில் ரொம்ப டைம் ஆகுது. तो बाबा को याद करना. பாபாவை நீங்கள் நினச்சா போதும். ரொட்டிக்காவே பாபாவுக்கு யாद करें. 2 ரொட்டி சாப்பிட்டீங்களா, பாபாவை நினைங்க போதும். समझेंगे पहले हम बाबा से वर्षा तो लेवे ना. இதை முதல்ல தெரிஞ்சிட்டா போதும், பாபாட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சால் போதும். நம்ம இந்த நான் ஆத்மா, இதை நீங்கள் முதல்ல பக்கா பண்ணுங்கிறார் பாபா. जब कोई निकले तब तीखी तौड़ी पहन सके. பாபா சொல்கிறார், யாராவது வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். அவங்களால எப்போ புரிஞ்சுக்கிறாங்க நிச்சயம் வருதோ அப்போ. तुम बच्चे सारे विश्व को योग बल से पवित्र बनाते हो. कितना बच्चों को नशा रहना चाहिए. முழு உலகத்தில் உள்ள எல்லாரையும் நீங்கள் யோக பலத்தால் மாற்றுறீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு நஷா இருக்கணும். மூல பாத் பவித்திரத்தாக்கி, முக்கியமான விஷயம் தூய்மையினுடைய விஷயம். அதனால தான் நிறைய பேர் இங்கே வர்றதில்லை. यहाँ पढ़ाया भी जाता है, पवित्र भी बनना होता, स्वच्छ भी रहना. பாபா இங்கே படிக்கவும் வைக்கிறாரு, சுத்தப்படுத்தவும் செய்கிறார், தூய்மைப்படுத்தவும் செய்கிறார். अंदर में और कोई की बात नहीं रहनी चाहिए. நம்ம மனசுக்குள்ளே எந்த ஒளிமறைவான விஷயங்கள் வச்சுக்க கூடாது. बच्चों को समझाया अशरीरी भव. குழந்தைகளுக்கு பாபா புரிய வச்சிருக்காரு, அஷரீரி ஆகுங்கள். यहाँ तुम पार्ट बजाने आए हो. இங்கே நீங்கள் பாட்டை ப்ளே பண்ண வந்திருக்கீங்க. சபிக்கோ अपना अपना पार्ट बजाना ही है. எல்லாருமே அவங்கவுங்களுடைய பாட்டை நீங்கள் ப்ளே பண்ணித்தான் ஆகணும். ये நாலேஜ் புத்தி में रहनी चाहिए. இந்த நாலேஜ் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். सीढ़ी पर भी तुम समझा सकते हो. பாபா சொல்கிறார், அந்த ஏணிப்படி படம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் புரிய வைக்கணும். ராவன் ராஜ்ய பதீத், ராம் ராஜ்ய பாவன். அதில் தெளிவாக காட்டப்பட்டிருக்க ராமராஜ்யம் எது, ராவண ராஜ்யம் எது. இசி பாத்துமே ரமன் கர்னா சாகி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ரமணீகர தன்மையை கொண்டு வரணும். இன்கோஹி விசார் சாகர் மந்தன் கஹா ஜாத்தா. சொல்லும்போதே உங்களுக்கு குஷியும் அந்த ஆர்வமும் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் விசார் சாகர் மந்தன்னு சொல்லப்படுது. சௌராசிகா சக்கரை யாது கர்னா சாகி. 84 பிறவி சக்கரத்தை நினைக்கணும். பாபானே கஹா முஜே யாது கரோ. பாபா கூறுகின்றார், என்னை நினைங்கன்னு. எஹே ரூஹானி யாத்திரா, இதுக்கு பேர் ஆன்மீக யாத்திரை. பாப்கி யாது செஹி விக்ரம வினாஷோத்தே. பாபா நினைவால தான் பாவங்கள்லாம் அழியுது. உன் ஜிஸ்மானி யாத்திராசே ஒரு ஹி விக்ரம பன்தே. மற்ற உலகாய யாத்திரையினால இன்னும் கொஞ்சம் தான் விக்ரமம் ஜாஸ்தி ஆகுது. போலோ ஏ தாவீஜ் ஹே. எல்லாருக்கும் சொல்லுங்க, இதுதான் ஒரு பாதுகாப்பான ஒரு கவசம் அப்படின்னு சொல்லுங்க. इनको समझेंगे सभी दुख दूर हो जाएंगे. சில பேர் தாயத்து போட்டுப்பாங்க, ஏன்னா எந்த பயம் வராமல் இருக்கிறதுக்காக. அதே போல் பாபா சொல்கிறாரு, இது பாதுகாப்பான ஒரு கவசம், இந்த ராஜ்யோகா. இதன் மூலமாக தான் உங்களுடைய எல்லா துக்கங்களும் விலகும்னு சொல்லுங்கள். தாபீஜ் பहने से ही दुख दूर होने लिए. தாயத்து போட்டுக்கிறாங்கன்னா அவங்க எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதே போல் இது ஒரு தாயத்துன்னு சொல்கிறாரு பாபா. अच्छा, मीठे मीठे सिखले दे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड नाइट. பாபா ராத்திரி கிளாஸ் முடிச்சிட்டாரு. தாரணைக்கான பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நஷ்டமோகாபன் பாபா को याद करना.
மோகத்தை வென்றவராகி பாபா நினைக்கணும். कुटुंब परिवार में रहते विश्व का मालिक बनने लिए मेहनत करनी है, अवगुणों को छोड़ते जाना. குடும்பத்தில் இருந்தாலும் விஸ்வத்தின் எஜமானன் ஆகிறதுக்கான முயற்சி ஏற்பாடு செய்யணும். அவகுணங்களை விட்டே ஆக வேண்டும். नेक्स्ट पॉइंट, अपनी ऐसी चलन रखनी है जो सब देखकर फॉलो करे. உங்களை பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ண அந்த மாதிரி உங்களுக்குள்ளார மாற்றங்கள் நடத்தையில் இருக்கணும். कोई भी विकार अंदर न रहे, எந்த விகாரமும் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ये जांच करनी है, பாபா சொல்ற இதை நீங்கள் சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. डबल सेवा द्वारा अलौकिक शक्ति का साक्षात्कार कराने वाले विश्व सेवादारी भव. டபுள் சேவை மூலமாக அலௌகீக சக்தியினுடைய காட்சியை செய்விக்கக்கூடிய விஸ்வ சேவாதாரி ஆகுங்கள். जैसे बाप का स्वरूप है ही विश्व सेवक, ऐसे आपका भी बाप समान विश्व सेवादारी हो. எப்படி பாபாவுடைய ரூபம் விஸ்வ சேவகனாக இருக்கார், அதே போல நீங்களும் கூட பாபாவை போல விஸ்வ சேவாதாரியாக இருக்கீங்க. शरीर द्वारा स्थूल सेवा करते हुए मन से विश्व परिवर्तन की सेवा में तत्पर रहो. ஷரீரத்தின் மூலமாக ஸ்தூல சேவை செய்து கொண்டிருந்தாலும் மனதின் மூலமாக உலகை மாற்றுவதற்கான சேவையில் மூழ்கியிருங்க. एक ही समय पर तन और मन से इकट्ठी सेवा हो. ஒரே நேரத்தில் உடல் மனதினால் ரெண்டு சேவையுமே நீங்கள் செய்கிறீங்க. जो मनसा कर्मणा दोनों साथ साथ सेवा करते उनसे देखने वालों को अनुभव साक्षात्कार हो जाता. யார் மனதின் மூலமாகவும் செயல் மூலமாகவும் ஒரே நேரம் சேவை செய்கின்றார்களோ அவரை பார்க்கக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு சாட்சாத்காரம் ஏற்படும், அனுபவம் ஏற்படும். कोई अलौकिक शक्ति, என்ன அனுபவம், இவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஆன்மீக சக்தி படைத்தவர்களாக இருக்காங்கன்னு. इसलिए अभ्यास को निरंतर नेचुरल बनाओ. ஆகையினால இந்த பயிற்சியை நேச்சுரலாக நிரந்தரமாக ஆக்குங்க. मनसा सेवा के लिए विशेष एकाग्रता का अभ्यास बढ़ाओ. மனசா சேவைக்காக ஒருமுகப்படுத்தும் அபியாசத்தை அதிகப்படுத்துங்க. ஸ்லோகன், सर्व प्रति गुण ग्राहक बनो लेकिन फॉलो ब्रह्मा बाबा को करो. அனைவரின் குணங்களை கிரகிக்கக்கூடியவர்களாக இருங்கள், ஆனால் பின்பற்றுவது என்பது ஒரு பாபாவை மட்டுமே பின்பற்ற வேண்டும். எந்த பிரதரையோ சிஸ்டரையோ யாரையும் பின்பற்றக்கூடாது. அவ்வியக்த இஷாரா சத்தியம் மற்றும் நாகரீகம், நம்மளுடைய நடத்தையில் நல்ல கல்ச்சரை நம்ம கொண்டு வருவதற்காக स्वच्छता निर्भयता के आधार से सत्यता द्वारा प्रत्यक्ष करो. சுத்தமும் தைரியத்தின் ஆதாரத்தால் சத்தியத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். முகுசே சத்தியதாக்கி அத்தாரிட்டி சுதைகி பாப்கி பிரத்யக்ஷதா கரேகி. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சத்தியத்தின் வாக்கு இருக்கு இல்லையா, அத்தாரிட்டியாக சொல்லக்கூடியது, அது பாபாவை பிரத்யக்ஷம் செய்யும். அபி பரமாத்மா பாம் துவாரா தர்ணிகோ பரிவர்த்தன் கரோ. இப்பொழுது பரமாத்மாங்கிற பாம், சத்திய ஞானம், அதான் பாம், இதன் மூலமாக இந்த உலகத்தில் பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இஸ்கா சகஜ சாதன், அப்படி ஏற்படுத்தணும் அதுக்கு சகஜ வழி. சதா முக்குப்பர் பஸ் சங்கல்ப் மே நிரந்தர் மாலா கே சமான் பரமாத்மா ஸ்மிருதி ஹோ. எப்படி ஒரு மாலை தொடர்ந்து இருக்கிற மாதிரி, ஒரு மணி இணைந்து இருக்கிற மாதிரி பாபா சொல்கிறாரு, உங்களுடைய வாயிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் நிரந்தரமான மாலை போல நினைவு, பரமாத்மாவின் நினைவு இருந்து கொண்டே இருக்கணும். சப்கி அந்தர் ஏக்கி துன்ஹோ மேரா பாபா. எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் இந்த ஒரு ஓசை நினைவு இருந்துகிட்டே இருக்கணும், ஒலிப்பு. மேரா பாபா, மேரா பாபாங்கிற நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். சங்கல்ப் கரம் और वाणी में यही अखंड धुन हो.
எண்ணத்திலையும் செயல் சொல்லிலையும் ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். எஹி அஜாப் அஜாப், இதுக்கு பேர் தான் அஜப் அஜாப், தொடர்ந்து நினைவு செய்தலாகும். जब ये अजाब अजाब हो जाएगा तब सब बातें स्वदई समाप्त हो जाएगी. அஜப்பா ஜப் பாபா சொல்கிறார், எப்போ தொடர்ந்து நினைவு செய்கிறீங்களோ அப்போ எல்லா விஷயங்களும் தானாகவே சமாப்தியாகிவிடும். ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, எதற்காக பாபா வந்திருக்காருங்கிறத புரிந்து நம்ம அவரை நினைக்கிறோம். நாம் தான் அவரை அழைச்சோம், பதீத பாவனா வாங்க, எங்கே சுகம் இருக்கோ அங்கே அழைச்சிட்டு போங்கன்னு. அந்த பாபா எதிரில் நான் இருக்கிறேங்கிற அந்த நஷாவை நம்ம கொண்டு வர்றது ரொம்ப அவசியம். ஓம் சாந்தி.
तरह दिल की यही लगन है, मन का यही कथन है। हाँ, दिल की यही लगन है, मन का यही कथन है। हृदय को मोह कर हम सबके तुम चले गए अंबर के पार। हृदय को मोह कर हम सबके तुम चले गए अंबर के पार। कभी भूल ना पाएंगे हम आपका दिव्य रूहानी प्यार। कभी भूल ना पाएंगे हम आपका दिव्य रूहानी प्यार। ओ प्यारे दादे गुलजार, ओ मीठे दादे गुलजार। ओ प्यारे दादे गुलजार, ओ मीठे दादे गुलजार। शिव को खुद में समा के तुम हम सबको करते रहे भरपूर। शिव को खुद में समा के तुम हम सबको करते रहे भरपूर। साकार रूप को छोड़ के तुम क्यों चले गए हम सब से दूर। चले गए हम सब से दूर। तुम बिन अब संगम है अधूरा। तुम बिन अब संगम है अधूरा, कहती है हर अश्रुधार। कभी भूल ना पाएंगे हम आपका दिव्य रूहानी प्यार। कभी भूल ना पाएंगे हम आपका दिव्य रूहानी प्यार। ओ प्यारे दादे गुलजार, ओ मीठे दादे गुलजार। ओ प्यारे दादे गुलजार, ओ मीठे दादे गुलजार। बाबा ने लगाया हमको गले, दादे जी आपके द्वारा है। तेरे बिन तो सब कुछ खत्म हुआ, कहे भीगा दिल ये हमारा है। बाबा ने लगाया हमको गले, दादे जी आपके द्वारा है। तेरे बिन तो सब कुछ खत्म हुआ, कहे भीगा दिल ये हमारा है। कहे भीगा दिल ये हमारा है। अलविदा आपका दादी जी, नहीं करता है ये मन स्वीकार। अलविदा आपका दादी जी, नहीं करता है ये मन स्वीकार। कभी भूल ना पाएंगे हम आपका दिव्य रूहानी प्यार। कभी भूल ना पाएंगे हम आपका दिव्य रूहानी प्यार। ओ प्यारे दादे गुलजार, ओ मीठे दादे गुलजार। ओ प्यारे दादे गुलजार, ओ मीठे दादे गुलजार।
तुम दौलत हो हम सब की दादी, तुम ही तो दिलो जान हो। बर्दाश्त नहीं तेरा जाना, हम सब की आप मुस्कान हो, हम सब की आप मुस्कान हो। भावुक नैना झर झर बरसे, भावुक नैना झर झर बरसे, गए आज हम जैसे हार। कभी भूल ना पाएंगे हम आपका दिव्य रूहानी प्यार, कभी भूल ना पाएंगे हम आपका दिव्य रूहानी प्यार। ओ प्यारे दादे गुलजार, ओ मीठे दादे गुलजार, ओ प्यारे दादे गुलजार, ओ मीठे दादे गुलजार, ओ प्यारे दादे गुलजार, ओ मीठे दादे गुलजार। பிரச்சனைகளை கண்டு சிரிங்க, அவற்றால் உங்களை அசைக்க முடியாது. Smile at the problems. They don't have power to shake you.